துறை ஆள் மிஸ் ஆகிட்டான். நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், உங்களால் முடியலை. உனக்கு கொடுத்த 24 மணி நேரத்தில் 4 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். இன்னும் உனக்கு 20 மணி நேரம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள என் பொருள் எனக்கு வந்தாகணும். துறை அந்த வேலை இன்டர்வியூ இந்த இன்றைக்கி அந்த பொருள் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். யாரா அவன் வேலை? அவனை போடுறதுக்கு இவ்வளோ பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்க? சரிங்க துறை, உங்கள் பொருளை இன்னும் 20 மணி நேரத்தில் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் நான். நம்ம கடை டீண்ணே ரொம்ப பிரமாதமாக இருக்குண்ணே. இது மாதிரி எங்கேயுமே இல்லைண்ணே. ரொம்ப சூப்பராக இருக்குண்ணே. வாப்பா மருது, என்ன ரொம்ப நாளாக ஆளவே பார்க்க முடியல? அது ஒன்றும் இல்லைண்ணே. உட்கார்ப்பா. சரிங்கண்ணே. மருது இப்படியாப்பா? வெயில் முகத்தில் அடிக்கிற மாதிரி தெரியுது. இப்படியாப்பா? சொல்லுப்பா. நானே உங்களை பார்க்கலாம் தானே இருந்தேன். நல்ல வேலை இப்போ உங்களை பார்த்துட்டேன். என்ன விஷயம்ப்பா? சொல்லுப்பா. அண்ணே, நீங்கள் இடம் முடிச்சு கொடுக்குறது, பொருள் மாற்றுறது ஃபேமஸ்னு கேள்விப்பட்டேன். நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அதை நீங்கள் நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும். முடிச்சிடலாம்ப்பா, அது ஒன்றும் குழப்பம் இல்லை. என்ன பொருள்னு காட்டினீங்கன்னா சொல்கிறேன். இந்த பொருள் தானே? ஏப்பா இது நல்ல ரேட்டுக்கு போகுமேப்பா, ஆனால் கொஞ்சம் சிக்கலான விஷயமாச்சே. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாண்ணே. இந்த பொருளை நீங்கள் விற்று கொடுத்தாலே போதும். வித்துடலாம்ப்பா, ஆனால் இந்த பொருள் உனக்கு எப்படி கிடச்சி? இதில் எங்கள் பூர்வீக சொத்துண்ணே. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பரம்பரையாக நாங்கள் பாதுகாத்து வந்த பொருள். இப்போ இருக்க கடன் பிரச்சனைனால நாங்கள் விற்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. இந்த மாதிரி பொருளை லோக்கலில் நகர்த்துறது கஷ்டம். அடுத்த வாரம் ஃபாரின்காரங்க வர்றாங்க, வேணும்னா அவங்கக்கிட்ட கூட கை மாற்றி விடலாம். எப்படின்னாலும் சரிண்ணே, நல்லபடியாக நீங்கள் விற்று கொடுத்தா மட்டும் போதும். வித்துடலாம்ப்பா, ரொம்ப ரிஸ்கான வேலை. வரதில் 10% பிடிச்சிட்டு தான் கொடுப்பேன். சம்மதம்னா சொல்லு. வர்ற பணத்தில் 10% நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த பொருளை நீங்கள் விற்று கொடுத்தா மட்டும் போதும். சரிப்பா, பாட்டிக்கிட்ட பேசிட்டு கூப்பிடுறேன். சரியா? சரிண்ணே, இந்த விஷயம் நம்மளுக்குள்ளே இருக்கட்டும், வெளியே யாருக்கும் தெரிய வேணாம். சரிண்ணே, வரேண்ணே. சரிப்பா. என்ன மாப்பிள்ள பண்ண போகிறோம்? பயமாக இருக்கு. விடுமாம்மா, பார்த்துக்குருவோம். தம்பி வாப்பா, நம்ம இடத்துல நிற்கிறேன். வந்தால் என்னன்னு பார்த்துடலாம்ல? வாப்பா. என்ன இந்த பக்கம்? வணக்கம். வணக்கம்ப்பா. வணக்கம்ண்ணே. என்னப்பா கடவுளே, ஆள் டல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஒன்றுமில்லண்ணே, ஒரே பிரச்சனையாக இருக்குண்ணே. அப்படி என்னப்பா பெரிய பிரச்சனை? ஏப்பா? எங்கள் வேலையை பற்றி உங்களுக்கு தெரியுமில்லண்ணே. ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் உயிரே போயிருமில்லண்ணே. அந்த நிலைமை தானே நாங்கள் இருக்கோம். அப்படி என்னப்பா உயிர் போகிற மாதிரி காரியம்? ஏதோ ஃபோன் வந்துட்டே இருக்கு. கட் பண்ணி விடுறான். நான் பார்த்துட்டேன். நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. என்ன? ஒன்றுமில்ல. அந்த ஃபோனை எடுத்து வா.
சித்தப்பா. என்ன சித்தப்பா பண்ணீங்க? அந்த பிள்ளை யாருக்கிட்ட ஃபோன் பேசினாலும் நம்ம அதை பார்க்கலாம். சூப்பர். ஏய் இதானே பிரச்சனையா இருக்கு. சரி, இந்த பொருள் எங்கே இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? உயிருக்கு மேலையான பணம் முக்கியம். என்ன வேணும்னாலும் கேளுண்ணே, தரேன். உனக்கும் பொருள் வந்து சேரும், கவலைப்படாமல் போ. நான் சொன்னதை செஞ்சால் சரிதான். சரிண்ணே, உங்களை தானே நம்பியிருக்கேன். சரிப்பா, அப்பா கிளம்புங்க. அந்த பிள்ளை அட்டாச் பேசும்ல, அப்படியே நான் பார்த்துடுறேன், தூக்கிடுவோம். ஒரு நிமிஷம் சரி, அந்த பிள்ளை பேசுறது. ஹலோ ஹலோ, சொல்லியா? எங்க இருக்க? வீட்டில் தான் இருக்கேன். நம்ம இடத்துக்கு வா. ஓகே, வரேன். ஏய், எங்கே போகிற? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், பர்த்டே ஃபங்க்ஷன். சரி, பார்த்து போயிட்டு வா. சரி சரி. நீ வீட்டில் இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரியா? Come on. ముద్దున్నా అన్లెట్టిజా పూర్ణ పూర్ణ పూర్ణను ఏసి అడినా పోడునా ముద్దున్నా ఎత్తి అడినా இப்ப ஆடுங்கடா. DJ Mutumi. DJ ముద్దున్నా స్టార్ట్ మ్యూజిక్. சூப்பர். என்ன தூரம் அடிச்சிட்டீங்க? இன்னும் 10 மணி நேரத்தை சாப்பிட்றவனுக்கு என்னடா ஆட்டம்? எங்கடா என் பொருளை? பொருள் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு துற. நாளைக்கு இந்நேரம் பொருள் நம்ம கையில் இருக்கும் துற. துரை, அதான் உங்க பொருள் கிடைச்சிருச்சுல, எனக்கு சேர வேண்டிய பணத்தை எப்ப தருவீங்க? முன்னாடியே பேசுன மாதிரி தான் உனக்கும் கம்மா பாண்டிக்கும் 50-50. 50 எல்லாம் எனக்கு பத்தாது துரை, மொத்த அமௌண்ட்டு எனக்கு தான் வேணும். பேசுன மாதிரி 10 லட்சம் வந்துடும். நீங்க 50-50 எடுப்பீங்களோ என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது துரை, 10 லட்சமும் எனக்கு தான் வேணும். அவன் உயிரோடு இருக்க வரைக்கும் உனக்கு 10 லட்சம் கிடைக்காது. வேணும்னா அவனை போட்டுட்டு அந்த 10 லட்சம் நீயே வச்சுக்க.
அவனை போட்டு வந்து தான் தர உங்ககிட்ட டீலிங்கே பேசுகிறேன். ஹலோ அண்ணே மருது பேசுகிறேண்ணே. சொல்லுப்பா. பொருள் விற்கிறத பற்றி உங்கள்கிட்ட பேசியிருந்தேண்ணே. ஆமாம். இப்போ நீங்கள் வந்து நேரில் பார்த்துக்கிட்டா கொஞ்சம் வசதியாக இருக்கும். சரிப்பா, லொக்கேஷன் அனுப்புப்பா, வர்றேன். சரிங்கண்ணா. சரிப்பா. சரிங்கண்ணா. பொருளை பார்க்குற வரைக்கும் அமைதியாக இருங்க. பொருளை பார்த்த உடனே நான் சிக்னல் கொடுக்குறேன், போட்டுருங்க. அது இருக்கட்டும், பேசுகிற பிரகாரம் அமௌண்ட் வந்துடுறேண்ணே. சரிண்ணே. அதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. நானும் தொழில் பண்ணுறேன் தானே. சரியாப்பா, புரிஞ்சுதா? சரிங்கப்பா, இதுக்கு மேலே நீங்கள் வர வேண்டாம், எங்கேயாச்சும் இருங்க. நான் சிக்னல் கொடுத்ததும் போட்டுருங்க. ஏப்பா மருது, பொருள் எங்க? இங்கே இருக்கு, வாங்கினேன். ஏப்பா, இது வைரம் மாதிரி தெரியுதேப்பா. ஆமாண்ணே, இது கருப்பு வைரம் தான். இப்போ இருக்க காலத்தில் இப்போ இருக்க மதிப்புக்கு இது பல கோடிக்கு போகும். கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சா பிடிங்கிறமேப்பா. ஆமாண்ணே, அதனால தான் ஃபாரின்காரங்களுக்கு உங்கள் மூலியமாக விற்கலான் இருக்கேன். என்ன மாப்பிள்ள எப்போ போட? புரியா, சிக்னல் வரும், அமைதியாரியா வித்துடலாம்ப்பா. அண்ணா விளையாடுங்கண்ணே. தம்பி, மாப்பிள்ள போடுறா. இவங்க எப்படிங்க வந்தாங்க? பழனி, இவங்களுக்கு எப்படி இப்போ இந்த விஷயம் தெரியும்? எனக்கு என்னப்பா தெரியும், நீ சொல்லி தானே நானே வந்தேன். இந்த பாவையில யாருக்கும் கூப்பிட்டான்னு தெரியலப்பா. ஐயோ, சில